இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு இருக்கு இல்லைங்களா? ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி அந்த புத்தாண்டு ஒரு வருட காலம் எத்தகைய ஒரு ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான விஷயத்தில் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எதுமாற பலாபலன்கள் அடுத்த வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சனி இருக்கும் அமைப்பை பொறுத்து, ராகு இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து, குருவின் அமைப்பை பொறுத்து எத்தகைய ஒரு தாக்கத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் 14 2026 ஏப்ரல் 13 2027 வரை எத்தகைய ஒரு வருடமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சனி 2ஆம் இடத்துல இருந்து பாத சனியாக இருக்கிறார் கும்பராசிக்கு. அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் மாறப்போறதில்லை. புத்தாண்டு முடிகிறப்ப தான் அது மாறுறது. அதே மாதிரி குரு பாருங்க, ஜூன் 1ஆம் தேதி புத்தாண்டு பிறந்து ஒரு 45 நாட்கள் 1.5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி 5ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பது 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். இடம் மாறுதல், வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாறக்கூடிய அமைப்பு, தொழில் இருக்கிறவங்களுக்கு அதிக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பேன்ஷன் போகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட்ஸ், நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ், நல்ல ஒரு வியாபாரம், நல்ல ஒரு அசைன்மெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சி, நல்ல ஆர்டர் கிடைச்சி நமக்கு அனுப்புகிறோம், நல்ல ஒரு புது 2-3 கிளைண்ட் கிடைச்சாங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக சொல்ல போனால் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று 12ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் இடத்தை பார்த்து அதே சமயத்தில் 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ இந்த மாற்றம் என்னன்னா, இதுவரை ஒரு சுமாரான ஒரு விஷயத்தில் ஒரு போதுங்கிற ஒரு மனசில் குளிர்காய்ந்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையில் நகர்வுகளை அவங்க சந்திக்க போகிறாங்க. என்ன சார் நகர்வுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இடமாற்றம், முதலீடு, படிக்கிற பசங்க படிப்புக்காக வெளி மாநிலம் வெளிநாடு போகிறது, நம்ம தூரமாக போகிறது, வேற படிப்பு மாற்றுறது, ஹையர் ஸ்டடீஸ் போகிறது, கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய் குழந்தை பெறக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு விஷயங்கள், ஒரு லோன் போட்டு ஒரு முதலீடு செய்கிறது, சுப விரயங்கள் செய்வது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, குடுக்கல் வாங்கல் நிறையா இருக்கிறது, பொதுவாக கேஷ் ஃப்ளோ அதிகமாக போக போகுது. இது மாதிரியான அமைப்புகளை உள்ள அந்த குரு அருமையான மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதே சமயத்தில் டிசம்பர் 2026 அப்புறம் புத்தாண்டு பிறந்து ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் ராகு கேதுகள் ராசி விட்டு விலகிறது அருமை. ஸோ ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்துலையும் போகும்பொழுது கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய, இதுவரை ஜூன் மாதத்துலேருந்து சில முதலீடுகள் சில மாற்றங்களை கொண்டு வந்ததுலேருந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ப்ரெஷர், கடன், அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் இதுவே உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி உங்களை தள்ளி கொண்டு போகக்கூடிய, தூக்கி கொண்டு போகக்கூடிய, நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கிரகங்களில் சஞ்சாரங்கள் கண்டிப்பாக உண்டு. ஒரு விஷயம் ஜூன், அடுத்த விஷயம் டிசம்பர் 2026. இந்த 2 விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புகளாக தான் இருக்குது. இதுவரை நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்காமல் ஒரே அமைப்பில், ஒரே வேலையில், ஒரே தொழிலை பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 நீங்கள் உணர்வீங்க கும்பராசிக்காரர்கள். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாற லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கு, நீங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எப்படி லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இருக்கா, எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்ன மாதிரி எப்படி இருக்கிறாங்க, உங்கள் லக்னத்துக்கு யோகமான தசை போகுதா, லக்னத்துக்கு யோகமான புக்தி போகுதா, தசநாதன் புக்திநாதன் நண்பர்களாக இருக்கிறார்களா, எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் அடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம், அடுத்த 3 மாதம் 6 மாதம் 12 மாதத்தில் எப்படி எதிர்பார்க்கலாம்,
எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகுது, நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் எடுக்கிறது நல்லது, இது மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, தெரிஞ்சுக்கக்கூடிய, கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு இந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது துல்லியமான பலன்கள் நாம் தெரிந்து அது மூலமாக நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளோட தோஷங்களை என்னன்னு தெரிஞ்சு எதை நோக்கி நம்ம போவது நல்லது, எதை நம்ம அவாய்ட் பண்ணுறது, எதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழ்க்கை பயணத்தை செலுத்துமையானால் தேவையற்ற பண விரைவு, தேவையற்ற பொருள் விரைவு, சமய விரைவு, இது எல்லாத்தையும் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு துயரப்பட்டு அவதிப்பட்டு அது மாதிரி விஷயங்களை நம்ம போய் வாழ்க்கையில் வீணடிக்காமல் தேவையான விஷயத்தை தேவையான நேரத்தில் மட்டும் செய்து அது வரைக்கும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்ம பலனை தெரிந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, நமக்கு யோகமான படிப்பு என்ன, நமக்கு எந்த நேரத்தில் நம்ம மாறுவது நல்லது, எந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போறது நல்லது, எந்த நேரத்தில் இது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்மளோட டைம் லைன்ஸ் எப்படி கூகுள் மேப் நமக்கு நம்ம ரூட்டு காமிக்குதோ அதே மாதிரி இதையும் நம்ம வாழ்க்கையோட ஸ்டேஜஸை காமித்து அதுக்கு சிங்க் ஆகும். நம்ம பாஸ்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு சிங்க் ஆகும், ப்ரெசென்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர், லாங் டேர்ம் ஃபியூச்சர் பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி, தேவையற்ற குழப்பங்கள் இல்லாமல் தேவையற்ற செயல்கள் தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை உரிந்து அதுக்கு தகுந்த விஷயங்களே கரெக்டான டைம், இதில் ஒரு டைமிங்கிறது நம்ம முக்கியம். எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம செய்தாலும் தவறு, லேட்டாக செய்தாலும் தவறு. ஸோ அந்த விஷயத்தை தெரிந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகமும் எந்த மாதிரி சாரத்தில் இருக்கிறார், அந்த கிரகத்தின் அமைப்புகள் என்ன, காம்பினேஷன்ஸ் என்ன, நீங்கள் எந்த கர்மாவில் பிறந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய காலகட்ட தசாபுக்திகள் வைத்து நம்மளுடைய கிரகத்தோட அமைப்புகள் பொறுத்து நீங்கள் என்ன லக்னத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்புகள் உண்டா, திருமண விஷயங்கள் எப்படி, வேலை விஷயங்கள் எப்படி, குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பு எப்போ நம்ம வெளிநாடு போவோம், அரசு உத்தியோகமா, வேலையா, தொழிலா, கார்பரேட் லைஃப், ஸ்பைரேட் லைஃபா, எது மாதிரி தொழில் பண்ணலாம், எந்த நேரத்தில் பண்ணலாம், நம்ம மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் மாதிரி போகிறது நல்லதா அல்லது கன்சல்டிங் மாதிரி போகிறது நல்லதா, எந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்குது இப்படிங்கிற பல விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் திட்டமிட்டு வாழ்க்கை செயல்பாடுகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.